ஸோ இன்றைக்கி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்பா. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சில வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 4 பேருக்கு செய்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான எண்ணெயும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டம்ளரில். சைடில் குக்கரில் அந்த எண்ணெயை நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். சூடான உடனே நாம் பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை. நெக்ஸ்ட் ஸ்டெப் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு வழியாக நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம மிக்சியில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம குக்கரில் போட்டுடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தக்காளி எடுத்துக்கிட்டு அதுவும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம குக்கரில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டு உடனே அதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். அடுத்து தேவையான மசாலா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஒரு 2.5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா செஞ்ச ஹோம்மேட் பிரியாணி மசாலா நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். ஹோம்மேட் பிரியாணி மசாலா ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா அளவு நம்ம தேவைக்கு காரம் அதிகம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம், காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா மசாலா போட்ட உடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது நல்லா ஜெல் ஆகிற வரைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் நல்லா நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவோட ஜெல்லப் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஸோ குக்கர் மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 10 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் சைடில் வச்சுட்டு அந்த மீன் டைமில் நம்ம சிக்கன் 65 பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு நம்ம மசாலாலாம் தடவி ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மசாலா தடவிக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு ஸோ ஒரு வழியாக நம்ம சிக்கன் ஃப்ரை கூட ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் புதினா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2-3 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது ஒரு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு குக்கர் ஒரு 10 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அந்த மிக்சியில் அரைச்ச அந்த புதினா பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் படி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மசாலாவில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லெமன் கூட புளிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம். ஸோ அந்த டேஸ்ட் அது ஆட் ஆன் ஆகும். ஸோ அது நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது கொஞ்சம் பிரியாணியோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்னு நமக்கு கொஞ்சம் டவுட் வரலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சுக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்துக்கிட்டால் 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கோழி நல்லா வெந்துருந்துச்சு. ஸோ இது பார்த்தாலே தெரியும், சூப்பராக சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி ரைஸ் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸில் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். கொதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஸோ 2 விசில்ஸில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப விசில் வர தேவையில்லை, பிகாஸ் ஆல்ரெடி சிக்கன் வெந்தனால தேவையில்லை. ஸோ குருமா, அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம், அதுக்கப்புறம் சிக்கன் 65 எல்லாமே சைட் டிஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி முடிச்சக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஸோ வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நல்லா கிரேவியாக கன்சிஸ்டன்சியோடு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பட் ரைஸ் உடையாமல் பார்த்துக்கணும் நம்ம.
ஸோ லைட்டாக மேலோட்டமாக கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பிரியாணி. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.